OnePlus அவங்களோட 15 சீரீஸில் இப்போ புதுசாக 15R அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. OnePlus 15 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைனை இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த OnePlus 13 சீரீஸ் இந்த டிசைன் இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.83 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் டார்க் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 நிட்ஸ் வரைக்கான பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே மீடியா கன்சம்ஷனுக்கு பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே HDR10+ சப்போர்ட் இருக்குது. DCI P3 உங்களுக்கு 100% கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஷார்ப்பாக இருக்கிறதுக்காகவே இங்கே பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இப்போ புது ப்ராசஸரான Qualcomm Snapdragon 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் 8 Elite Gen 5 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது, அதோட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இருந்தாலுமே கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் இதில் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் 12GB LPDDR5X RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கூடவே ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அப் டு உங்களுக்கு 512GB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அடுத்த வருஷம் இந்த ப்ராசஸர்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. காரணம் Snapdragon 8 Elite Gen 5 அப்படிங்கிறது ப்ராசஸரோட ரேட் அதிகம் அண்ட் இப்போ காம்பனன்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப்போட காஸ்ட்டே உங்களுக்கு 70,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு என்ட்ரி லெவலில் ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த Snapdragon 8 Gen 5 தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் 2 axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சென்சரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 112 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இன்னொரு ட்ராபேக் அப்படின்னா இங்கே ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது, கொடுத்துருந்தா நம்ம பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.4. ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், அதுவும் 120 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுவே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD 30 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 7400 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக இங்கே செகண்ட் ஜென்ரேஷனுக்கான வைஃபை சிப்பும் அண்ட் டச் ரெஸ்பான்சன் சிப்பும் கொடுத்துருக்குன்னு சொல்லி OnePlus கிளைம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வர லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இப்போ மினிமம் 70,000 கீழே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது மிட்ரேஞ்ச் ஃபோனில் இருக்க ஃபோன்ஸோட காஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அதாவது 12GB RAM 256GB வேரியண்ட் 47,999க்கும் அண்ட் அதுவே 512GB வேரியண்ட் உங்களுக்கு 52,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்க், HDFC மாதிரி கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக உங்களுக்கு 3,000 rupees வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது வேணால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக் உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டே சேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு December 22 மதியம் 12 மணிலேருந்து அமேசான் மூலமாக இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா OnePlusோட ஆன்லைன் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்லைன் ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.